ஆட்டுக்குட்டியும் மணமகளும். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆட்டுக்குட்டியும் மணமகளும். ஆட்டுக்குட்டி யாரு? இயேசு கிறிஸ்து. இதோ உலகத்தின் பாவங்களை போக்குகிற செம்மறியானவர், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் சொல்றார் அல்லவா? 1:26, 1:29. இவர்தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டின்னு சொன்னார்ல. அப்ப ஆட்டுக்குட்டினா யாரு? இயேசு கிறிஸ்து தான் ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி மனம் முடிக்கிற ஒரு மணமகள் ஒன்று. ஆட்டுக்குட்டி மனம் முடிக்கிற மணமகள் ஒன்று. அந்த மணமகள் தான் திருச்சபை. நீங்களும் நானும் தான் திருச்சபை. நீங்கள் நானும் தான் மணமகள். இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது மணமகளாய் அவர் எதிர்கொண்டு போக வேண்டும். மணமகன் வருகின்ற பொழுது மணமகளாய் நாம் செல்ல வேண்டும். மணமகனுக்குரிய மணமகளாய் மாற வேண்டும். எபிரேயர் இது 2 கொரிந்தியர் 11 வாசிக்கிறோம் அல்லவா? கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனுக்கு, கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனுக்கு இந்த மணமகளாகிய திருச்சபையை ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. மனம் முடிக்கும்படியாக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. இந்த திருமணம் தான் நடக்கணும். நாமெல்லாம் கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு மணமகள் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறோம். நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு. மன ஒப்பந்தம் செய்து முடித்தாய்விட்டது. இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது அவருக்கு முன்பதாக அந்த மணமகளாய் திருச்சபையை கொண்டு நிறுத்துவதே எனது வைராக்கியம் என்று பவுலடியார் சொல்கிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே. ஆக ஆட்டுக்குட்டி என்பது இயேசுவை குறிக்கும், மணமகள் என்று திருச்சபை குறிக்கும். ஒரு காலம் வருகின்றது, இந்த ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து மணமகளாய திருச்சபையை தனக்கு சொந்தமாக்கி கொள்வார். அப்படி அந்த மணமகளில் நாம் ஒருவராயிருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.